Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது 9th standard CBSE Maths. அதில் நம்ம இன்னைக்கு worksheet sums ஒரு 3 sums பார்க்க போகிறோம். It is important. The alphabets and numbers மட்டும் they will change, but method is same. So these 3 sums important. ஒரு 3 sums பார்க்க போகிறோம். That is, if x, y, z are positive real numbers, p, q, r are natural numbers, such that he are given some informations. That is x power p equals y power q equals z power r. This is given, and means another information they are given, that is y by x equals z by y. So this is given. Prove that they are given something. Prove that 2 by q equals 1 by p plus 1 by r. This is only the sum. So x, y, z are positive real numbers. They are just given x, y, z வந்து positive சொல்லிருக்காங்க real numbers. p, q, r வந்து natural numbers னு கொடுத்திருக்காங்க. Those two just information. அதனால ஒன்றும் affect ஆகாது. So given வந்து x power p equals y power q equals z power r and y by x equal to z by y. இந்த ரெண்டு information யூஸ் பண்ணி you just bring this. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஈக்குவல் பவரில் இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. அது இல்லாமல் நம்மளோட ஆன்சரில் பிக்யூஆர் தான் இருக்குது, XYZ இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா இதுக்கு எனக்கு XYZ வேணும். ஸோ XYZ செப்பரேட்டாக வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடர் யுவர் கொஸ்டின், திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் பவர் கே. இந்த மாதிரி பவர் மாடலில் கொடுத்தாலே, பவரும் ஆல்ஃபபெட் ப்ளஸ் பேஸும் ஆல்ஃபபெட் அப்படி கொடுத்தாலே, இல்லை நம்பர் அப்படி கொடுத்தாலே, இல்லை பேஸில் நம்பர் மேலே ஆல்ஃபபெட், ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜரில் கொடுத்தாலே ஈக்குவல் டு கேன்னு கன்சிடர் பண்ணும். கே மீன்ஸ் சம் அதர் நம்பர், கேஎல்எம் அந்த மாதிரி எதனா நீங்கள் வைக்கலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக காமனாக கே வைப்போம். ஸோ கேன்னு ஈக்குவேட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றுனா ஈக்குவேட் பண்ணும். ஏஎம்எஸ் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் XYZன்னு செப்பரேட்டாக அதை நம்ம வச்சுட்டு அதை இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ 2 இன்ஃபர்மேஷன்ஸில் இதை யூஸ் பண்ண போகிறோன்னா, இதில் தான் ஈக்குவாலிட்டி இருக்குது. இதில் 3 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. 3 ஈக்குவாலிட்டி அட் டைம் போட முடியாது. இப்போ இதை தான் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணோன்னா இதில் என்ன இன்வால்வ் ஆயிருக்கு, XYZ. அப்போ நமக்கு XYZன்னு தனியாக வேணும். பட் இங்கே XYZன்னு இல்லை, x power p y power something z power something இருக்குது. ஸோ அதை ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா யூ வில் கெட் XYZ ஃப்ரம் தட். அதை யூஸ் பண்ணி செகண்ட் லிங்க்கில் போட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடர் திஸ் x power p ஈக்குவல்ஸ் கேன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும், செகண்டையும் கான்ஸ்டன்ட்டையும், தேர்டையும் அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணிவிட்டு ஒரு கிளியர் செகண்ட் கே, தேர்ட் கே. ஸோ ஒன்றுக்கா இந்த கே நீங்கள் கன்சிடர் பண்ண கேங்க தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எனி ஆல்ஃபபெட் வைக்கலாம். பட் கான்ஸ்டண்ட்டை மென்ஷன் பண்ணுற ஆல்ஃபபெட்ஸ் தான் வைக்கணும். XYZங்கிறது ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் வேரியபிள்ஸ். LMK இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். நீங்கள் பாட்டுக்கு XYZல வேறு ஏதாவது கொடுத்துடக்கூடாது. ஸோ வேரியபிள்ஸ் ஆல்ரெடி இருக்குது XYZ, வேரியபிள்ஸை மென்ஷன் பண்ணுறதை கொடுக்கக்கூடாது. கான்ஸ்டண்ட்டை மென்ஷன் பண்ணுற ஆல்ஃபபெட்ஸ் எதுனா கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணால் வாட் இஸ் அவர் எக்ஸ்மா, இல்லைன்னா x வேணும். From this, what is our x? X power p is k. அப்போ x is x power p is k. அப்போ x is இந்த p இந்த சைடு வருது, என்ன ஆகும்? இப்போ பவர் 2 இருக்குது, அந்த சைடு வரப்போ மைனஸ் 2 அந்த சைடு வரப்போ அதான் பவர், அதான் 1/2 2 இன்வர்ஸ். ஸோ சேஞ்ச் ஆகல. அது மாதிரி கே அந்த சைடு போகிறப்ப 1/k. இருக்குல்லையா, பவர் போகிறப்ப பவர் இப்போ x power 2 அந்த சைடு போகிறப்ப x power 2 இருக்குல்ல, அந்த 2 அந்த சைடு போகிறப்ப 1/2 ஆகிடும் அந்த பவருக்கு போகிறப்ப. ஸோ இந்த சேம் வே, ஸோ x power p இட் இஸ் k பவர் என்ன ஆகிடும் 1/p. ஸோ இங்கே pனா இங்கே 1/p ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், இப்படி மாற்றுவோம், இல்லை ரூட் போடுவோம், ஸ்கொயர் ரூட்டாக ரூட் போடுவோம், மற்றதுக்கெலாம் பவர் 3 தான் எழுதுவோம் நம்ம. ஸோ இதுதான் மீனிங். இந்த 2 இங்கே போனால் 1/2, தட்ஸ் ஃபார் சிம்பிள். ஸோ அதனால் நமக்கு கே வந்து போச்சுன்னா அது 1/, இந்த சேம் வே ஒய் எழுதுவோம், y power q is k. ஸோ y is k power 1/q. Z is, sorry, z power r is k. So this implies 1 by
1 by r Z is equal to 1 by r. K power 1 by r. இந்த கேவும் இந்த கேவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரியா. ஸோ கே பவர் 1 பை ஆர். ஸோ 3x y z நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோமா. ஸோ இன்னொரு லிங்க் இருக்கு. யூ ஜஸ்ட் யூஸ் திஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் ஹியர் ஓகே. ஸோ ஹியர் given the link y by x equals z by y. I am just cross multiplying. 2 ஈக்குவல் இருந்தாலே அதாவது 2 ஃப்ராக்ஷன்ஸ் இருந்து நடுவில் ஈக்குவல் இருந்தாலே cross multiply. Cross multiply பண்ணா what is the next thing? Y square equal to x z. Is it correct? Y square equals x z. இப்போ இந்த லிங்க்ல நான் x y z என்னென்ன இருக்கோ போட போறேன். What is our x box பண்ணி வச்சுக்கோங்க 1 1 வச்சுக்கோங்க. What is our y? This is number 2. What is our z? இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 அப்ளை பண்ணாலும் வந்துடும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இசட். ஸோ வாட் இஸ் ஒரு ஒய்மா கே பவர் 1 பை க்யூங்கிறது உங்கள் ஒய் ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் போடும். ஓகே ஈக்குவல்ஸ் எக்ஸ் என்னது கே பவர் 1 பை பி ஓகே இன்ட்டு கே பவர் z இஸ் 1 பை ஆர். ஸோ பவர் கே பவர் இருந்தால் மல்டிப்ளை இஸ் இட் கரெக்ட் ஞாபகம் இருக்கா. ஸோ in a base in a multiplication base same அந்த பவரை add பண்ணும் 1 by p plus 1 by r. So here k power 2 by q is it correct? K power 1 by p plus 1 by r. So equal இருக்கு. So base same இருந்தா equal இருந்து base same இருந்தா power must be same. So power same இருந்தா base must be same. That is the rule. இங்க நமக்கு என்ன சேமா இருக்கு equal symbol இருக்கு base சேமா இருக்கு. So power கண்டிப்பா same தான். So power என்ன இருக்கு நமக்கு 2 by q equals 1 by p plus 1 by r. This is our proof. Is it correct? That's all. Hence proved. Clear? So this is very very important sum. இந்த alphabets மாற்றுவாங்க அவ்வளோதான். இந்த லிங்க்கை மாற்றுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்மட் இது தான் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பவரில் வந்தாலே ஈக்குவல் டு கேன்னு ஈக்குவேட் பண்ணி XY Z அதுலேருந்து எடுத்துகிட்டு கேல்குலேட் பண்ணிக்கணும். அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்கில் யூஸ் பண்ணால் உங்கள் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம் ப்ரூவ் தட் ஹியர் ஜஸ்ட் கிவன் ஏ இன்வர்ஸ் சம்திங் எல்லாம் கொடுத்து ப்ரூவ் தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பேட்டர்னில் இருக்க நெக்ஸ்ட் சம் போடணும். ஸோ தட் இஸ் டூ பவர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 5 பவர் ஒய் ஈக்குவல்ஸ் 10 பவர் z. இப்போ தான் சொன்னேன் அது எல்லாமே ஃபுல்லாகவே ஆல்ஃபபெட்ஸ். இது வந்து பேஸ் நம்பராக இருக்கும். பவர் ஆல்ஃபபெட்டாக இருந்தால் இந்த மாடல் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டுமே ஆல்ஃபபெட்டாக இருக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரெண்டுமே ஆல்ஃபபெட் வச்சும் கொடுக்கலாம். பட் மெயின்லி இந்த பவர் இஸ் ஆல்ஃபபெட்டாக இருக்கும். எது இருக்கும் பவர் ஆல்ஃபபெட்டாக இருந்தாலும் இதே பேட்டர்ன் தான் தெரிஞ்சுக்கும். This only given. So to prove here also prove that 1 by x plus 1 by y equals 1 by z. We are going to prove this. So இது கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கன்சிடர் k. K ஓ வேறு ஏதோ ஆல்ஃபபெட் கான்ஸ்டன்ட் மென்ஷன். ஸோ கன்சிடர் பண்ண போகிறோம் லெட் திஸ் ஈக்குவல்ஸ் k. ஒன்று எடுத்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பவர் x ஈக்குவல்ஸ் k. ஸோ வாட் இஸ் x? What is 2? 2 is equal to k power 1 by x. Okay. So next in the same way 5 power y is k. What is 5? 5 is k power 1 by y. So next 10 power z is k. What is 10? 10 is k power 1 by z. இந்த மூணு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இங்கே லிங்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க மிஸ் போட்டோம். இங்கே எதுவுமே கொடுக்கல அவ்வளோதான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இங்கே 2 இன்ஃபர்மேஷன் இருந்ததுனால இதை எடுத்து இதில் போட்டோம். இங்கே எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். அது மாதிரி தான் கொடுப்பாங்க. 2 5 10 இருக்கா இப்போ 10 ஈக்குவல் டு 5 × 2 அந்த மாதிரி லிங்க்கில் தான் கொடுப்பாங்க. எனி ஒன் நம்பர் ப்ராடக்ட் இல்லை சம் ஆஃப் அதர் 2 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நம்ம அதை மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஓகே. இங்கே செகண்ட் லிங்க் இல்லாததுனால நீங்கள் அந்த 10 வந்து யூஸ்வலாக வி நோ தட் 10 இஸ் 2 ×
5ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நான் 10க்கு பதிலாக ஐ எம் யூஸிங் திஸ். ஓகே, instead of 10 k power 1 by z. Is it correct? Instead of 2 k power 1 by x into 5. Instead of 5 k power 1 by y. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை சிம்பிளிஃபை பண்ண, பிகாஸ் ஒரே டேர்ம் தான் இருக்குது. ஹியர் இந்த மல்டிப்ளிகேஷன் பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணணும். ஸோ 1 by x 1 by y. ஸோ ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் சிம்பிள் இருக்குது, பேஸ் சேமாக இருக்குது, அப்போ பவர் மஸ்ட் பி சேம். சப்போஸ் ஈக்குவல் சிம்பிள் இருந்து பவர் சேமாக இருக்குது மிஸ், அப்போது பேஸ் மஸ்ட் பி சேம். இப்போ நம்ம கேஸில் பேஸ் சேமாக இருக்குது, அப்போ பவர் சேமாக தான் இருக்கணும். ஸோ 1 by z equals 1 by x plus 1 by y. This is the final result. லெஃப்ட் ரைட் மாறி இருக்குது, அதை நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம் எழுதணும். சரியா? அப்படி சப்போஸ் எழுதுறது இதுவும் கரெக்டு தான், அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் கரெக்ட் தான். வேணா ஒரு ஸ்டெப் எழுதி ஹென்ஸ் போடு முடிச்சு. வெரி கிளியர். So next we are going to see the sum. So this is also an important model. So prove that here given something. So prove that A inverse by A inverse plus B inverse plus A inverse by A inverse minus B inverse equals 2B square minus A square. Actually in your right side no inverse and all. Is it correct? So your left side only inverse involving, right side is no inverse. அப்போ என்ன பண்ணணும், இன்வர்ஸில் வச்சுக்கக்கூடாது, 1 byல மாற்றணும். 1 byல மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்கலாக we know that LCM வரும். LCMலாம் எடுத்து சிம்பிளை பண்ணால் you will get this. So left எடுத்துட்டு first of all take your left, A inverse by A inverse plus B inverse plus A inverse by A inverse minus B inverse. So first of all we are going to just take inverse can be written as 1 by A. Is it correct? 1 by A ன்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். எழுதி 1 by ஃபார்மில் எழுதுவோம். ஏன்னா நம்ம ஆன்சரில் இன்வர்ஸ் இல்லை, ஆன்சரில் இன்வர்ஸே இல்லைனா கூட ஃபர்தராக மூவ் பண்ணால் இன்வர்ஸை வச்சு மூவ் பண்ண முடியாது. சார் நீங்கள் என்ன பண்ணணும், 1 byல மாற்றி தான் எழுதி ஆகணும். ஸோ 2 க்ளூ ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு மாற்றி தான் ஆகணும். அண்ட் தென் சி யுவர் ரைட் சைடு we are going to just get this only. இதுதான் நம்ம கொண்டு வரணும். இது கொண்டு வரலாம், நமக்கு நார்மல் தான் இருக்குது, அங்கே இன்வர்ஸே இல்லைனா. So definitely you will just write the inverse is 1 by 4. Okay. So 1 by A, here also 1 by A plus 1 by B. Here 1 by A, 1 by A minus 1 by B. For these two the only difference is this plus this minus. So do it carefully. Okay. So என்ன பண்ண போகிறோம், LCM எடுக்க போகிறோம். Numerator write as it is. Denominator LCM எடுத்தோம்னா AB is LCM. Is it correct? So B plus A. Correct? இல்லாத இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ த சேம் வே ப்ளஸ் 1 by A write as it is. Here also AB is LCM. Is it correct? Cover ஆகுதா? Okay. So AB you are taking LCM B minus A. Are you clear? So one fraction divide another fraction, definitely reciprocal மாற்றணும், இன்டா மாற்றணும் டிவைடர். Is it correct? ஸோ அது சேஞ்ச் பண்ணோம். என்ன மிஸ் பண்ணோம்னா 1 by A எழுதியிருக்கேன், இங்கேயும் ஃப்ராக்ஷன் இங்கேயும் ஃப்ராக்ஷன், இன் பிட்வீன் இங்கேயும் ஃப்ராக்ஷன், நியூமரேட்டர் ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன், இன் பிட்வீன் டிவைட் சிம்பிள்னா யூ ஜஸ்ட் சேஞ்ச் த டிவைட் சிம்பிள் இன்டு மல்டிப்ளிகேஷன். த செகண்ட் ஃப்ராக்ஷன் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஃபார்மட். ஸோ 1 by A இன்ட்டு மாத்திரம் இந்த டிவைடர், அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். AB by A plus B. I am writing in the order B plus A by A plus B ன்னு. ஸோ எழுதலாம், நோ ப்ராப்ளம், பிகாஸ் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருந்தால் எழுதக்கூடாது. ஓகே. ஸோ இது எழுதிட்டேன், ப்ளஸ் இதில் கேன்சல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு டேர்மும் எழுதுறேன் 1 by A. ஸோ ஹியர் ஆல்சோ பிகம்ஸ் இன்ட்டு AB by B minus A. ஓகே. இதை வேணால் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே B minus A இருக்கிறதுனால B plus A வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் ஜஸ்ட் கட் தீஸ் டூ. ஸோ what is the next step? B by B plus A plus B by B minus A. What is our next step? ஒரு fraction plus another fraction என்ன பண்ணும், LCM தான்.
ஒரு ஃப்ராக்ஷன் ப்ளஸ் இல்லை மைனஸ் அதர் ஃப்ராக்ஷன்னா எல்சிஎம் தான். வாட் இஸ் அவர் எல்சிஎம் ஹியர்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரெண்டையுமே எடுக்கணும். அப்போ பி ப்ளஸ் ஏவும் வரும், ஸோ பி மைனஸ் ஏவும் வரும் எல்சிஎம்மில். ஸோ எங்கே எது ஆப்சண்ட்டோ அதை மல்டிப்ளை பண்ணும். பி ப்ளஸ் அது ஆர்டர் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குமே நான் அப்படியே எழுதியிருக்கேன். இது ஆர்டர் மாற்றினாலும் தப்பு இல்லை. சரியா? ஆர்டர் மாத்தினா இட் மேபி உங்களுக்கு அந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஐடென்டிட்டி யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் மாற்றினாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ ஹியர் 2 fractions in between ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்தாலே எல்சிஎம் தான். எல்சிஎம் யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங்னா பி ப்ளஸ் ஏ பி மைனஸ் ஏ. ஸோ பி இன்ட்டு திஸ் பி மைனஸ் ஏ மல்டிப்ளை ஹியர் ப்ளஸ் பி இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இந்த சைடு. டு யூ நோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டையுமே ப்ராடக்ட் எல்சிஎம் எடுத்துப்போம், இதை இங்கேயும் அதை அங்கேயும் மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதர்வைஸ் நான் எடுத்த எல்சிஎம்மில் பி ப்ளஸ் ஏ ப்ரெசன்ட் ஹியர், பி மைனஸ் ஏ ஆப்சன்ட், ஸோ ப்ராடக்ட் பண்ணுவீங்க. சரியா? ஒன்றும் எல்சிஎம்மோட ரூல் தட்ஸ் ஆல். உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இங்கேயும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஹியர்? பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, ஹியர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. Here look like a plus b into a minus b. So a square minus b square. இந்த ஆர்டருக்காக தான் நான் அது மாற்றாமல் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்க விஷுவலாக ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஆர்டர் மாற்றினாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே தான் கட் ஆகுதா செக் பண்ணோம். ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கட் ஆகுது. இஸ் இட் கரெக்ட்? ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தீஸ் டூ லைக் டேர்ம்ஸ். வாட் இஸ் த மீனிங்? லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ்னு ஆட் பண்ணலாம். 2b square by b square minus a square. Check your answer. The 2b square by b square by minus a square, is it correct? So left side எடுத்து right side கொண்டு வந்திருக்கும். So hence rule. Very clear? So this is also important. So inverse இருந்தாலே எல்லா எங்கேயுமே நம்ம வந்து 1/4 ஃபார்மில் மாற்றிட்டு போடுவோம்.